தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஐபிஎல்லுக்கான சிறப்பு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். இந்த மேட்சை பற்றின ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை பேசுறதுக்காக ஆர்சிபி கண்ணி தமிழ்வேந்தன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வாங்க, ஒரு ஆர்சிபி தீவிரமான ரசிகராக இருப்பீங்க போல. நேற்று ஜெயிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்கிறீங்க சன்ரைசர்ஸா. ஆர்சிபின்னு சொன்னோன்னு எதுக்காக ஆர்சிபின்னு சொல்றீங்க? ஷர்ட்காகவா? அதாவது வேர்ல்டு கப் டைம்ல இல்ல வேர்ல்டு கப் டைம்ல பாத்தீங்கன்னா பிளாக் போட்டு வந்தா என்ன பண்ணீங்கன்னா நியூசிலாந்து சொன்னீங்க. சரி, அப்ப ரெட் போட்டு வந்தா என்ன இங்கிலாந்து சொன்னீங்க. சரி, ஐபிஎல்லுக்காக அதை விட்டுருவீங்க, இந்த டாபிக் ஓவர் ஆயிருன்னு பார்த்தா இங்கே கண்டினியூ ஆகுதா? ஒரு அரசியல். சரி, ஓகே, இருந்துட்டு போட்டோம். இப்போ எதாவது நினைச்சிக்கங்க, நம்ம யார் ஃபேன்னு தெரியும். இன்னைக்கு பேச போறத பத்தி தான் வந்து ஓகே பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக ஐபிஎல் ஸ்கெடியூல் எப்படி போடுவாங்கன்னா, ரெண்டு டாப் டீம்ஸை கொண்டு வந்து மொதல் மேட்சாக போடுவாங்க. அப்போ தான் வந்து ஹைப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மும்பை போடுவாங்க, இல்லை சிஎஸ்கே ஆர்சிபி போடுவாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து கடந்த 2 வருஷமாக கொஞ்சம் சோட போகாதனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி 3ஆவது மேட்ச் தள்ளிட்டாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. என்னன்னா, யாரோட போட்டிருக்காங்கன்னா ராஜஸ்தான். எந்த ராஜஸ்தான்? ட்ரேட் நடந்துச்சு இல்லையா? இங்கிட்ட இருந்து ஜடேஜா அனுப்பிச்சு விட்டாங்க. அதாவது சிஎஸ்கேவோட தளபதி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த தளபதி அங்க போயிட்டாரு. அங்கிருந்து அவங்களுடைய கேப்டனையே பறி கொடுத்து சஞ்சு சாம்சன் இங்க வந்துட்டாங்க. அதுல சாம் கரன் ஒருத்தர் இருக்கார், அவர் காயம் வெளில போயிட்டாரு. நம்ம முன்னாடியே பேசினாலும் அவரை மட்டும் விட்டுருவோம். ஸோ அதனால இவங்க 2 பேரும் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கு மேட்சை போட்டு ஸ்கெடியூல அற்புதமா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்கெடியூல்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருந்தது? கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் மேட்சேவா நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து அங்கே ட்ரேட் பண்ண பிளேயர்ஸை வந்து விட வரும்போது மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஹைப் வந்து ஃபேன்ஸ் கிட்டே வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ நானுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே நார்மலாக இந்த ட்ரேட் எதுவும் நடக்கல, எதுவுமே இல்லை, நார்மலாக விளையாட போகிறாங்கன்னா ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. ஆனால் இத்தனை விஷயம் நடந்து வரும்போது ஓகே எப்படி இருக்கும் மேட்ச் அப்படிங்கிறது எனக்கும் அந்த ஆவல், ரசிகர்கள் சேர்ந்து எனக்கும் அந்த ஆவல் இருக்குது. ஸோ இன்னொரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, தோனி அவர்கள் 2 வாரங்களுக்கு விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, இது வருத்தமா இருக்கா, உள்ள சந்தோஷப்படுறீங்களா? அப்பாடா அப்படி இல்லைங்க, நான் தோனி இல்லாத யாராவது வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஆக்சுவலாக வந்து உண்மையில வந்து வருத்தங்கிறது இருக்கு. இது சந்தோஷமா இருக்குங்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கான மீனிங் எதை மீன் பண்ணி கேட்டப்பே எனக்கு புரியுது. ஏன்னா சஞ்சு உள்ளுக்குள்ள இருக்காரு, அந்த இடத்துல ஹாப்பியா இருக்கு. சஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னன்னா, அவர் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே வந்து கீப்பர் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஏன்னா லிட்டலாக உறுதி. அவர் தோனி இல்லைன்னா கண்டிப்பாக அவர் தான் வந்து கீப்பர் பண்ண போறாரு. அதில் விஷயத்துலன்னா சந்தோஷம் சொல்லலாம். மற்றபடி தலை எப்போதும் அங்கே மிஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். வந்து இந்த வாட்டி அதை மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னது. ஏதோ ஒரு ஸ்டாட் பார்த்தேன், சிஎஸ்கேக்காக தோனியும் ரெய்னா 2 பேருமே இல்லாத ஒரு முதல் மேட்ச்னு எழுதியிருந்தாங்க. தோனி ரெய்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஜடேஜா. இவங்க 3 பேரும் வந்து டீமுக்குள்ள இவங்க இந்த காம்பினேஷன் இருந்துட்டே இருப்பாங்க. யாரோ ரெய்னா போனதுக்கு அப்புறம் தோனி ஜடேஜா இருந்துட்டு இருந்தாங்க. வந்து இப்போ அவரும் இல்லையா அப்படிங்கும்போது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்கூலுக்கு ரெகுலராக அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி அட்டெண்டன்ஸ்ல வர மாதிரி ஐபிஎல் ஆரம்பிச்ச சீசன்லேருந்து இவ்வளோ பெரிய கேப் வந்து பிரேக் வந்து யாருன்னா தோனி எடுத்தது கிடையாது. இப்போ இந்த டைம் 2 வீக்ஸ் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது இது வந்து ஒரு எப்படி இந்த ஃப்ரான்ச்சைஸ், அதாவது அவர் நான் தோனி இருக்கணுங்கிறது எந்த மீன் பண்ணி சொல்ல வரேன்னா, தோனி வந்து அங்கே விளையாட போறாரு, சிக்ஸர் அடிக்க போறாரு அப்படிலாம் இல்லை. அவரோட பிரசன்ஸ் எதுக்கு இருக்குன்னா, அவரோட கேப்டன்ஷிப் பார்க்கறது தான் வந்து ரசிகர்கள் எல்லாமே ஆர்வமாக இருப்பாங்க. அவர் கேப்டன்ஷிப்னா அவர் கேப்டன் இப்போ பண்ணல, இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பிரசன்ஸில் இருக்கிறதே என்னன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கைட் பண்ண வந்து நிறைய மோட்டிவேட்டடாக இருக்கும். அந்த விஷயம் மிஸ் ஆகுமோ அப்படின்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். எனக்கு தோனி வந்து 2 விஷயங்களுக்காக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அவருடைய ஃபினிஷிங் ரோலில் தான். அவர் வந்தாருன்னா அந்த ஒரு 8வது ஸ்லாட்டில் தான் வராரு. அதுவும் வந்து நான் என்ன ஒரு 5 பால் 10 பால் 15 பால் 20 பால் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால கடந்த 2 சீசனில் சிஎஸ்கே அணிக்கு ஒரு சின்ன ஒரு சுமை மாதிரி தோனி தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விமர்சனங்கள் வந்து வெளிப்படையாகவே தோனி மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதும், தோனி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தோனி வந்து இருந்தாலும் விளையாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று அவருக்கான அந்த பேஷன், இந்த கேம் மேலே அவருக்கு ஒரு பிடிப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவர் உத்வேகமாக ஆட வச்சுட்டே இருக்குது. இன்னொன்று என்னன்னா, தோனின்றவர் வந்து சிஎஸ்கேவுடைய ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்டை வந்து அவ்வளோ ஈஸியாக யாருமே வந்து விட்டுற மாட்டாங்கன்றனால தோனி அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாரு 2 விஷயங்களுக்காக. ஸோ இதில் இப்போ தோனி இல்லைன்றது எனக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்குது. காரணம் என்ன, முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி சிரமப்படுறாருன்றனால என்னன்றது ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒன்று யோசிச்சு. இந்த ஏஜ் வந்து என்ன 44 ஆகுது, சாதாரண விஷயம் கிடையாது. குத்தம் சொல்லலை, குறை சொல்லலை, ப்ராக்டிக்கலாக தான் கண்டிப்பாக சொல்கிறோம். ஸோ ஒன்று. ஸோ இப்போ இதில் நம்ம சிஎஸ்கே பற்றின ப்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபினிஷிங்கில் தான் வந்து சிஎஸ்கே கொஞ்சம் தடுமாறுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. தோனி ஒரு ஆள் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தார். அவருமே வந்து ஒரு மாதிரி பழைய பன்னீர்செல்வமா இல்லை அப்படின்ற சொல்லியிருக்கிற நேரத்தில் இப்போ அந்த பழைய பன்னீர்செல்வமும் சுத்தமாகவே இல்லை அப்படின்றப்போ முழுக்க வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஃபினிஷர்ஸ் தான் இருக்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாகும். வந்து இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் லீக் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு டீமும் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடை வந்து வருவாங்க. கடந்த 2 வருஷமா நீங்கள் சொன்ன இப்போ பேசின எல்லாமே என்னென்னா வந்து
சிஎஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்சிஷன் பீரியட்ல இருந்துருக்காங்க. அது இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிய போகுது. இப்போ தோனி இல்லைன்னா இப்போ இது வந்து இன்னும் ஒரு யங்ஸ்டர்ஸாக நிறைய பேர் இழுத்து போட்டு வச்சிருக்காங்க, நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்து டீம் அமைஞ்சிருக்கு. இப்போ டிரான்சிஷன் பீரியட்ல இந்த வருஷம் எப்படி விளையாடுறாங்க இதை பொறுத்து தான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த டீம் வந்து பில்டப் ஆக போகுது. அப்போ வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தோனி இல்லைங்க, தோனி இருக்க வரைக்கும் அப்போ தோனி எத்தனை வருஷம் விளையாட முடியும்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. தோனி இல்ல இப்ப நான் இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தோனி விளையாடணும் அப்படின்றது முக்கியம் இல்ல. இப்ப மற்ற வீரர்கள்ல ஒரு பிளேயரை தூக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு வரலாம். ஆனா தோனின்றவர் எப்படின்னா மல்டி டைமென்ஷனல் ஒரு கேரக்டர். அவர் வந்து 3 வேலை பண்றாரு, 3மே கடினமான வேலை. ஒன்னு வந்து ஃபினிஷிங். ஃபினிஷிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரெஷர் இருக்கும், யாரை டார்கெட் பண்ணணும், எப்போ ஆக்சலரேட் பண்ணணும், எப்போ டி ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்ற கால்குலேஷன்லாம் வேணும். ஸோ அதுல வந்து கிங் தோனி அதை வந்து யாருமே சொல்ல மாட்டோமா, மறுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து விக்கெட் கீப்பிங் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னா ஸ்கில் கிடையாது. அவர் வந்து பாலை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது எல்லாமே பண்ணாலுமே கூட அவர் பாலை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிக்கிறாரு, என்னமா டைவ் அடிக்கிறாரு, அது கிடையாது. அங்கே ஒரு கேம் ஆடிட்டு இருக்குன்னா இவர் இங்கேருந்து டிக்டேட் பண்ணுவார். ஸ்டம்புக்கு பின்னாடி இருந்து இந்த கேம் எப்படி போகணும் அப்படின்றது இவர் இங்கே டிக்டேட் பண்ணுவார். இவருடைய டிக்டேஷன் தான் கேம் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுவும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 2. மூணாவது கேப்டன்சி. ஸோ இவர் வந்து சிஎஸ்கேவை பல சீசனுக்கு வழி நடத்திட்டு வந்தனால அடுத்த அந்த லெகசியை கேரி பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இங்க லிட்டரலா நீங்க என்ன பண்ணணும்னா தோனின்ற ஒரு ஆளை தூக்குறீங்க இல்ல அப்படின்னா 3 ஆள் ரிப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுல வந்து 3 ஆள்ல ஒன்னு சஞ்சு சாம்சன் வச்சுக்கலாம். அவர் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, காமன் கம்போசரா இருப்பாரு, பின்னாடி இருந்து இன்புட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அது எகைன் தோனியோட பூட்ஸ்ன்றது வேற, பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி கேப்டன்சி ருத்ராஜ் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ அவர் பார்க்கலாம். போன சீசன்ல அவர் இன்ஜுரினால ஏர்லியா வெளில போயிட்டாரு. இந்த முறை சஞ்சு சாம்சனும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றது நம்பலாம். ஸோ இந்த 2 விஷயங்கள் கூட ஓரளவுக்கு நம்ம ஏதாவது தப்பிச்சிட்டாலுமே கூட ஃபினிஷிங்ன்றது வந்து பிரச்சனை தான். பட் அது வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு இருக்கு. நீங்க சொன்ன இந்த 3 விஷயத்துலயுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, கடந்த 2-3 வருடங்களா வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இதெல்லாம் வந்து இது வந்து பின்னாடி வந்து வரப்போகுது, ஒரு இஷ்யூவா மாறப்போகுது நமக்கு தெரியும். வந்து அதுக்கான தேடல தான் சிஎஸ்கே இருக்காங்களோ, அதுவும் இந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து அது வந்து டீப்பா இறங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. வந்து ஃபினிஷிங் ரோல் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து இது எல்லாமே எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கான விடைகள்லாம் எங்க கிடைக்கும்னா இந்த சீசன்ல கிடைக்கும். நிறைய பிளேயர்ஸ் எடுத்து போடுறாங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை ஸ்பிரிங்ஸா அவங்கள்ட்ட வந்து ஒரு யங்ஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க, ஒரு அப்படியே வந்து ஒரு விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எழுத்து போட்டுருக்கோம், நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அவங்களுக்காக. வந்து அப்போ இந்த இடத்துல அந்த ஃபினிஷிங் ரோலுக்கான தேடல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ் போனுச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து ஒரு பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்க போகுது, டீம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிலாம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல ஃபினிஷிங் ரோல யார் எடுத்துக்கிறா, யார் இந்த இடத்துல உருவாக போறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த சீசன்ல நமக்கு விடை கிடைச்சிடும். ஸோ அதான் இப்போ சிஎஸ்கே டீம் முடிச்சுட்டு அடுத்து ராஜஸ்தான் போகலான்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவை ஷார்ட்டாக முடிச்சிடலாம்னா நம்ம பேசுற மாதிரி டாப் 5 ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டாப் 3ல ஓப்பனிங் வந்து சஞ்சுவும் ருத்துவும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கனால அவங்க இருக்காங்க. நம்பர் 3ல ஆயுஷ் மாத்ரே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் நம்பர் 3க்கு எந்த அளவுக்கு சரியா இருப்பாருன்றது தெரியல, ஒரு கேள்வியா இருக்கு. அதனால மேபி அவருக்கு பதிலா இல்ல அவர் வில் பட்டேல் யாராவது இறக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா என்ன ட்ரை பண்ணுவாங்க, அது எப்படி பண்ண போறாங்கன்னு நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல, சரியான காம்பினேஷன் எது கண்டுபிடிக்கணும்ன்றனால இல்ல கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் ஒரு அவங்க எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கணும். நீங்க இப்படின்றதுக்குள்ள ஐபிஎல் ஒரு 5-6 மேட்ச் போயிடும், ரிசல்ட் மாறிச்சுனா கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் போயிடும் போகணும்ன்றனால காம்பினேஷன் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம்னால டாப் 3ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். 4 and 5 தெரிஞ்ச பெரிய குழப்பம் எதுவும் இல்லை. டிவால் பிரேவிஸ், சிவம் துபே இருக்காங்க. வந்து அவங்க வந்து அந்த ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்டாப்லிஷ் ஆன பிளேஸ் தான் இருக்காங்க. இப்போ வந்து எங்கன்னா 6, 7, 8, 9, 10, 11 யார் விளையாட போறா? திரும்பி அந்த அகைன் கொஸ்டின் வருது. அதுக்கான தான் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான தேடலாக தான் இந்த டோர்னமெண்ட் இருக்க போது. இந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த கேப்டன்சி எல்லாமே வந்து ப்ளே பண்ண போகுது. அந்த இடத்துல இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு, ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கோச் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஎஸ்கே அணி நிர்வாகமாகவே சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம கேட்குற இது கேள்விக்கலாம் இப்போ தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த விடைகள் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். அது வந்து ஒரு 2-3 மேட்சஸ் போனால் தான் தெரியும். அது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நமக்கு வந்து அவங்க என்ன ஒரு பிளானோட வராங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு யோசிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவங்க ஒரு 4 பேர் வச்சிருக்காங்க இல்லையா, கார்த்திக் சர்மா, அமான் கான், சர்ஃபராஸ் கான், பிரசாந்த் வீர். இவங்க 4 பேர் வச்சு அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரசாந்த் வீர் எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டாகவே ஸ்லாட் இருப்பார். காரணம்னா ஜடேஜாவுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருப்பாருன்றனால ஸ்பின்னும் போடுறாரு, பேட்டிங்கும் கொஞ்சம் 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்குது. கார்த்திக் சர்மாவும் அதே மாதிரி தான் 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. சர்ஃபராஸ் கான் கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீஸை யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ஸ் பின்னாடி நிறையா யூட்டிலைஸ் பண்ணுவாருன்றனால இப்போ ப்ராக்டிஸ் மேட்சஸ் வீடியோஸுமே அதே மாதிரி தான் இருக்கும், படுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல 6 போருமா. ஸோ அதனால் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ப இவங்க 2 பேரும் மாற்றி வைக்கலான்றது. அமான் கானும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பெருசாக ஹையாக ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் கண்டிப்பாக அதுக்கான தேடலில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும், அதில் இறங்குவாங்க. இப்போ நம்ம பேட்டிங் பற்றி இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம டெப்த் என்ன இருக்குது, ஃபினிஷிங் ரோல் மட்டும் நம்ம யாருன்னு கிளியர் ஆகல, அது இதெல்லாம் ஒருத்தர் தேட போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. வந்து பவுலிங் எப்படி இருக்குது, சிஎஸ்கேவோட பவுலிங் என்ன லெவலில் இருக்குது?
இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பவுலிங் தான் நம்ம ஏற்கனவே நம்மளே ஒரு 2 வீடியோல பேசினால நேத்தன் எரிஸ் இல்ல ஸோ இல்ல அதை மறந்துடுவோம். ஸோ அது இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னரா நூர் அகமது தான் இருப்பாரு. கண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல கேப்பபிள் பிளேயர் வந்து. ஸோ நூர் அகமது இருப்பாரு. ஃபாஸ்ட் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு மேட் ஹென்ரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேட் ஹென்ரி இருக்காரு. நமக்கு இந்தியன் பவுலர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து கலீல் அகமது இருக்காங்க வந்து. ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேட் ஹென்ரி இருக்காங்க. இப்போ வந்து ஸ்பென்சர் ஜான்சன் நம்ம ஆல்ரெடி அவர் ஏற்கனவே ஏப்ரல்ல தான் வருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரைம் ஆப்ஷன்னா மேட் ஹென்ரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஜேமி ஓவர்டனையும் கன்சிடர் பண்ண வாய்ப்பு. அவர்னா கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் சுத்துவார் டீம் வரிசையில்ன்றனால அது மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அவர் ஃபினிஷர் கிடையாது. ஏதோ அட்லீஸ்ட் சும்மா வந்து ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் பேட்டை சுத்துறான்னா ஒரு 6 2 6 போனா நல்லதுதான்றனால அவரை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இது ஒரு மேட்டர்னால இப்போ நமக்கு வந்து நீங்க நூர் அகமது சொன்னீங்க. அதே மாதிரி நமக்கு வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து ஒரு ஸ்பின்னர் வந்து எடுத்து போட்டு வச்சிருக்கோம் வந்து அகில் ஹுசைன் இருக்காரு. அதுதான் எங்க வரும்னா இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த இப்போ ஃபாரினர்ஸ் யாரும் பார்த்தோன்னா டாப் 5ல எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் இருக்காங்க டேவல் பிரேவிஸ் தவிர்த்து. ஸோ அங்கே போயிட்டாங்கன்னா ஃபினிஷிங் 4 அந்த 5 6 7 நம்ம சொன்ன 6 7 8ல சொன்னதுல இவங்க மாற்றி வருவாங்க. நம்ம சொன்ன அந்த இளம் வீரர்கள் வருவாங்க. ஸோ அவங்க இந்தியன்ஸ்னால பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாரினர்ஸை டாமினேட் பண்ணலாம். ஸோ டேவல் பிரேவிஸ் தவிர்த்துட்டீங்கன்னா அடுத்து 3 ஃபாரினர்ஸ் ஸ்லாட் இருக்குமா. ஸோ மேட் ஹென்ரி பேசணும், ஜேமி ஓவர்டன் பேசணும், நூர் அகமது டிஃபால்ட்டா இருப்பாரு. ஸோ இப்போ அகில் ஹுசைனும் மிக முக்கியமான வீரர்னால அது எங்கேயாவது மேபி ஆப்போசிட் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களோ. நமக்கு தான் அதான் வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ரூல் இருக்குல வந்து. ஸோ இம்பாக்ட் பிளேயர்னா வந்து 3 ஃபாரினர்ஸ் தான் இருக்கணுன்றனால அப்படி இருக்க மாட்டாங்க. 4 ஃபாரினர்ஸோட போவாங்க. சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ப மேபி மேட் ஹென்ரி உட்கார வச்சுட்டு அகில் ஹுசைனை ஆட வைக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்போனன்ட் அண்ட் சிச்சுவேஷன்றனால அகில் ஹுசைனும் ஒரு ஃபாரினரும் ஸ்வாப் ஆகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய பவுலிங் நினைப்போ ஓரளவுக்கு இருக்கு. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அதே மாதிரி தான் இருக்கு வந்து. இப்போ நம்ம சிஎஸ்கே பத்தி நிறைய பேசியாச்சு வந்து. ஆனா நமக்கு அவங்களோட ஆப்போனன்ட் விளையாட போறது வந்து ஆர்ஆர். அவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து? ஆர்ஆர்ல வந்து அங்கேயும் வந்து 2 விஷயங்கள் இருக்கு. அந்த டீமை வந்து அவங்க சேல் பண்றாங்க. ஒரு ஃபாரினர் யூஎஸ் சேர்ந்த ஆட்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு. ஸோ அணி பிரான்சைஸாவே வந்து புதுசா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கேப்டனுமே மாறி இருக்காங்க. சஞ்சு சாம்சன் இங்கே வந்தனால ஒரு இளம் வீரர் ரியான் பராக் அவர்கிட்ட கேப்டன் ஒப்படைச்சிருக்காங்க. ஜடேஜா மாதிரி சீனியர் வீரர் இருக்கிறாருனாலுமே கூட கேப்டன்சி வந்து ரியான் பராக நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. கடந்த சீசனே வந்து 2-3 மேட்ச் வந்து அவர் கேப்டன்லாம் பண்ணார். சஞ்சுக்கு கொஞ்சம் ஏதோ சம்திங் இன்ஜுரி இருந்தது, கையில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. ஸோ அதனால அப்போ அவர்லாம் கேப்டன் பண்ணாருனால அவர் ஆரம்பத்துலேருந்தே தயார்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அவங்க குவஹாத்தியில் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அதுவுமே கூட ஒரு ரீசன் தான். ரியான் பராகா மையப்படுத்தி தான் அவங்க அசாமுக்கு நிறைய மேட்சஸ்லாம் நவுத்திட்டு இருக்காங்கன்றனால டீம் புதுசு, ஃப்ரான்ச்சைஸ் புதுசு, கேப்டன் புதுசு, புது வரவுகள்லாம் இருக்குன்றனால அது எப்படி ரியான் பராக் கரெக்டாக அசம்பிள் பண்ணி சேர்க்க போறாரு அப்படின்றது தெரியல. ஓப்பனிங்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க 2 பேரும் ஓப்பனிங் வந்து என்னன்னா வைபவ் சூரியவன்சியும் சொல்லிட்டாங்க, எஸ்எஸ்சி ஜெய்சால் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு ப்ராமிசிங் பேர். ஏன்னா சூரியவன்சின்னா வந்து ஒரு இளங்கன்று பயமரியாதை அப்படின்னு விளையாடுறாரு. அவர் சொதப்பினாலுமே கூட அவரை கைட் பண்றது கிரீஸ்ல வந்து என்ன எஸ்எஸ்சி ஜெய்சால் இருந்திருக்காரு. ஏன்னா போன வாட்டியுமே அதான் பண்ணாங்க, இந்த வாட்டியுமே அவங்க அதே பிளான்ல தான் இருக்காங்க வந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 14 வயசு உனக்கு இப்போ 15 வயசு ஆக போகுது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது. ஜெய்ஸ்வால் வந்து ஒரு யங் பிளேயருங்க. அவர் வந்து நொறுக்கி தடன்னு பேசிட்டு இருந்தா ஜெய்ஸ்வாலே சீனியர் ஆக்குற அளவுக்கு கண்டிப்பா அவர் நொறுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு 35 பால்ல ஒரு செஞ்சுரி, ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரிங்கிற பட்சத்தில் வந்து அவர் எல்லாருக்கும் வந்து டாக் ஆஃப் த டவுனா மாறிட்டார். போன வருஷம் வந்தாரு, வந்து ஃபுல்லாக மாறிட்டாரு. இந்த வருஷம் அதே தான் அவங்க சொல்றாங்க. நான் அவர் வந்து அவரை நாங்கள் எந்த ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்த போறது இல்லை. ரியான் பராக் சொன்ன விஷயத்த சொல்றோம் வந்து, மீடியாவில் போய் நீ பேச வேணாம், யார் கேட்டால் பதில் சொல்லலாம், நீ வந்து போப்பா போய் என்ஜாய் பண்ணி ஒரு கேம் விளையாடு. அப்போ ஓப்பனிங்ல அவங்க செட் ஆயிட்டாங்க வந்து. அடுத்தடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா ரியான் பராக் நம்பர் 3ல ஆடுவார்னு நினைக்கிறேன். போன வருஷமே கண்டிப்பா வந்து அவர் வந்து அதுல வந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. சிம்ரன் ஹெட்மேயர் நான் ஃபார்ம்ல இருக்காரு, வேர்ல்ட் கப்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால அவங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கண்டிப்பா வந்து அந்த டீம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ரியான் பராக், ஹெட்மேயர், ஜூரல் இருக்காரு வந்து ஜூரல் அவர் இருக்காரு. அப்ப அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இருக்கு. என்ன போனாட்டி அவங்களுக்கு வந்து சீசன் வந்து சரியா அமையல. எப்படி வந்து ஒரு சிஎஸ்கேவுக்கு போனாட்டி சீசன் சரியா அமையலையோ, இவங்க ரெண்டு டீம் காம்பினேஷன் சரியா இல்லாம போனது ஒண்ணு. அவங்க பவுலர்ஸ்ல மாட்டிட்டாங்க. கரெக்ட்டா ஒரு 5 பவுலர்ஸ் மாட்டிட்டாங்க. ஆர்ச்சர் வச்சிருக்காங்க. மத்த ஒரு 2-3 பேர் தான் வந்து ப்ராமிசிங்கா சொல்ற அளவுக்கு இருக்காங்க அந்த பவுலிங். இந்த முறை அவங்களுக்கு வந்து ஆர்ச்சர் இருக்காரு, அப்புறம் இன்னொரு ஃபாரினர் இருக்காரு, இந்த யாண்ட்ரே பர்கர். அவங்க லெஃப்ட்ல போடுவாங்க, அவரும் சூப்பரா போடுவாரு. சோ இவங்க 2 பேர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க 2 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிம்ரன் ஹெட்மேர் வந்து 3rd ஃபாரினர் ஆச்சு. இன்னொரு ஃபாரினர் வந்து 2 ஆல் ரவுண்டர்ஸ்ல யாராவது ஒருத்தர் போவாங்க. இல்ல அவங்கட்ட வந்து டொனவன் ஃபெரேரா தான் போவாங்க. ஏன்னா போன வருஷமே அவர் ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அவங்கள்ட்ட இருந்தாலும் அவங்க எப்படி இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த கேம் இருக்கும் வந்து. அவங்களுமே வந்து நல்லா தான் இருக்காங்க. ஆனா போன வருஷம் நான் சொன்ன மாதிரி தான் சீசன்
கண்டிஷன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு எடுபடலை. இந்த வாட்டி எப்படி இருக்காங்க, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மோதிக்க போறாங்க, யார் வந்து வின்னிங்கோட கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த இடத்துல ஏற்படுத்திருச்சு. வந்து அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ்லயுமே கொஞ்சம் தடுமாறினாங்க. இந்த முறை அவங்களுக்கு அந்த ஸ்பின்னர்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு. அப்புறம் ரவி பிஷ்னாய் எடுத்திருக்காங்கல்ல, ரவி பிஷ்னாயா ரவி பிஷ்ணு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ரவி பிஷ்ணு ரவி பிஷ்னாய் எடுத்திருக்காங்க. இன்னொன்னு நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு தோனிக்கு ஒரு த்ரெட்டா இருக்க ஒரு பவுலர் வந்து அங்க இருந்துட்டு இருப்பாரு. யார் பார்த்தா சந்தீப் சர்மா வந்து எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஸ்லோவா வந்து போட்டு அவர் மேக்ஸிமம் டைம்ல அவர் வந்து தோனி விக்கெட் வந்து அவர் எடுத்துருவாரு. தரமான ஒரு பவுலர். ஆனா வந்து ரொம்ப அண்டர்ரேட் செய்யப்பட்ட ஒரு பவுலர். கண்டிப்பா ஒவ்வொரு இயருமே ஒரு குரூஷியல் டைம்ல அவர் தான் வந்து டெத்ல எல்லாம் பந்து போடுற மாதிரி எப்படா பந்து போடுற அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வந்து நல்லா பால் போடுவாரு, கரெக்டா யாக்கரை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு, வைட் யாக்கரை கரெக்டா போடுவாரு. நல்ல பவுலர். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 4 ஓவர்ஸ் வந்து பேங்க் கண்டிப்பா ஒரு 4 ஓவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பி வந்து வச்சுக்கலாம். ஓகே வந்துட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி நம்மள்ட்ட இவங்க ஜோஃபா ஆர்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கள்ட்டையும் வந்து இதாக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேட்ச் நடக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ரெண்டு டீம்ல, இல்ல போன வருஷம் உள்ள அதே மாதிரி தான் கதை கண்டினியூ ஆகுதா, இல்ல இந்த வருஷம் உள்ள ஒரு புது எனர்ஜியோட வந்திருக்காங்க. இந்த ரெண்டு டீம் என்ன டேபிள்ல இருந்தாங்க சொல்லுங்க? பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்னங்க, நம்ம வந்து என்னன்னா வந்து 10th பிளேஸ் லாஸ்ட் போயிட்டு வந்து அடுத்து வச்சிட்டாங்க. வந்து இந்த ஆர்ஆர் வந்து என்ன நம்மள கொஞ்சம் ஒரு 9th பிளேஸ்ல இருந்தாங்க. வந்து 14 மேட்ச்ல கடைசி பிளேஸுக்கு ரெண்டு பேருக்கு நல்லா தான் போட்டி. கண்டிப்பா வந்து அந்த மாதிரி தான் வந்து அதான் உங்க கடைசி அந்த அவங்க மைண்ட்ல ஓடி இருக்கும். இந்த வாட்டி வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி வந்திருப்பாங்க, நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ள இறக்கிருக்காங்க ரெண்டு டீமே வந்து. அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆகும், ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வரணும், போன வருஷம் மாதிரி இந்த சீசன் அமையக்கூடாது. அப்ப ரெண்டு டீமே ஒரு வின்னிங் நோட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. வந்து 9-10 வாங்க பிடிச்சது போயிட்டு இப்போ வந்து ஒருத்தவங்க தோல்வி ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா சைக்கலாஜிக்கலா வந்து ஐயோ தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது செகண்ட் கேம் தேர்ட் கேம்லாம் தோக்குறாங்கன்னா சுத்தமா முடிஞ்சு போச்சு. வந்து 14 கேம் விளையாண்டு போனாட்டு 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா வெறும் 4 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க, 10 மேட்ச் தோல்வி. வந்து ஸோ அதுக்கு வந்து ஒரு மொமெண்டம் போன வருஷம் மிஸ் பண்ண மொமெண்டம் இந்த வருஷம் கேரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பா. ஸோ குவஹாத்தியில் விளையாடுறாங்க. குவஹாத்தி வந்து பெரிய நல்ல ஸ்டேடியம் கிடையாது. ராஜஸ்தான் ரிசல்ட்டை பார்க்குறப்போ நிறைய மேட்ச் தோத்துருக்குறாங்கன்றனால ஸோ இது வந்து அங்கே தான் நடக்குது. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க என்னன்றதை பார்ப்போம். இந்த போட்டியில் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமாக என்ன இருக்கும் அப்படின்னா, ராஜஸ்தானுக்கு எதிராக சஞ்சு விளையாடுறார், சென்னைக்கு எதிராக ஜடேஜா விளையாடுறாருனால இந்த பேட்டில் இந்த சுவாரஸ்யம் பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும். கண்டிப்பாங்க. ஆனா அடம் பிடிச்சி வாங்கிட்டு போன சாம்கரன் போயிட்டாருங்க, அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விடுங்க, இவங்க ரெண்டு பெரிய தலை இருக்காங்க. அவங்க ரெண்டு பெரிய தலை என்ன பண்றாங்க அப்படின்றது நம்ம இன்னும் சஞ்சு சாம்சன் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் டாக்டிக்கலா அந்த டீமோட கேப்டன், அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது இந்த வாட்டி அவர் சிஎஸ்கேக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த உன்னோட சொந்த டீமுக்கு எதிராக இறக்கி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி இறக்கி வராங்க. எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஸோ மக்களே வந்து இந்த மேட்ச்ல 3 இமோஷனலான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து தோனி இல்லாத ஒரு சிஎஸ்கே மேட்சை பார்க்க போறோம். இன்னொன்று ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போயிருக்காரு, ராஜஸ்தானுக்கு போயிட்டு சிஎஸ்கேக்கு எதிராக விளையாட போறாரு. சஞ்சு ராஜஸ்தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்திருக்கிறாரு, அவர் ராஜஸ்தானுக்கு எதிராக விளையாட போறான்றனால 3 ஒரு இமோஷனான ஒரு ரைடு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம்னா என்னன்றதை சொல்லுங்க. இன்னொன்று, தோனி இல்லாதது ஃபியூச்சரை செட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நிச்சயமாக உங்களை சந்திக்கிறோம். அதில் ஒன்று ப்ரிவ்யூ இருக்கும், இல்லை ரிவ்யூ இருக்கும், இல்லை மேட்ச் அனாலிசிஸ் இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். நாங்கள் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.